இந்த சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்ட உடனேவே சம்பவ இடத்துக்கு நான் விரைந்து போயிட்டு அங்க சம்பவ இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சம்பவம் நடந்தது தெரிந்த உடனே 10 தனிப்படைகள் நம்ம அமைச்சாச்சு. இந்த 10 தனிப்படைகள்ல 4 டிஎஸ்பி 6 இன்ஸ்பெக்டர்ஸ் உட்பட 150 காவலர்கள் இருந்தாங்க. இந்த கேஸ்க்கு டெடிகேட்டடா இருந்தது. இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி சார், சவுத் ஜோன் ஐஜி சார் ஒரு 3 days தூத்துக்குடியிலே கேம்ப் பண்ணி கைடன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா சம்பவம் நடந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் திருநெல்வேலி சரக டிஐஜி திரு சரவணன் ஐபிஎஸ் சார் டெய்லி வந்துட்டு சீன் ஆஃப் கிரைமையும் அந்த வில்லேஜ் அந்த ஸ்டேஷன் விசிட் பண்ணி எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா கைடன்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. விஷயம் அந்த நபருக்கு நம்ம எப்படி கைது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்துட்டு பியூர்லி சயின்டிபிக் லைன்ஸ்ல தான் நம்ம பண்ணது. சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், டாக் ஸ்குவாடு, ஃபோரன்சிக் சயின்டிபிக் டீம் இவங்க எல்லாமே வந்துட்டு சம்பவத்தில் இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து நமக்கு வந்துட்டு ஒரு தனித்தனியாக வந்துட்டு ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு கோணங்களில் மல்டிபிள் லைன்ஸில் இந்த இன்வெஸ்டிகேஷனு, உதாரணத்துக்கு சம்பவ இடத்துல சிசிடிவி இல்லைனாலும் சம்பவ இடத்த சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவிஸை கண்காணிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக தனிப்படைகள் அமைச்சோம். 98 சிசிடிவி கேமராக்கள் நான் தெரிஞ்சு சொல்றேன். சம்பவ இடத்துல நேரடியா இந்த சம்பவம் நடந்ததை பதிவு இருக்கிற மாதிரி சிசிடிவி கிடையாது. சம்பவத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல இதுக்கு 98 சிசிடிவிஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் டவர் டம்ப் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2574 நம்பர்களுக்கு கால் பதிவேடுகள் பெற்று அதை அனாலிசிஸ் பண்ணதுக்கு தனியா டீம்ஸ். இது மட்டும் இல்லாம எம்ஓ கிரிமினல்ஸ், ஜெயில் ரிலீஸ் ஆன அஃபெண்டர்ஸ், ப்ரீவியஸ் கன்விக்ட் ஆன அஃபெண்டர்ஸ், இந்த மாதிரி குற்ற பின்னணி, அதாவது செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் மட்டும் இல்லாமல் வேற குற்ற பின்னணிகளும் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த பாதிக்கப்பட்ட கிராமமா இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கிற ஊர்களாக இருக்கட்டும், மொத்த தூத்துக்குடியாக இருக்கட்டும், இருந்த நபர்களில் பார்க்கறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு அவங்கள போய் எடுத்து அந்த சமயம் அவங்கள்ட்ட போய் ஒரு இன்ட்ராகேஷன் பண்றதுக்கு நிறைய டீம்ஸ் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் சம்பவ இடத்தை நீங்க சுற்றியே பார்த்தீங்கன்னா வேடநத்தம், வேப்பிலோடை, புதூர், அதுக்கப்புறம் துரைசாமிபுரம், இந்த மாதிரி பல வில்லேஜஸ் இருக்கு. வேடநத்த கிராமத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தோராயமா ஒரு 800 நபர்கள் இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட் அந்த 800 நபர் ஆண்கள்ல அதை விசாரிக்கிறதுக்கு அந்த 800 நபர் ஆண்கள் இதை பண்ணிருக்க கூடாது, அதுல சந்தேகத்தின்படி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சொல்ற உண்மைகள், இதுக்கு அலிபைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க அன்னைக்கு வந்து இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம அதை விசாரிக்கிறோம், அந்த மாதிரி அவங்க அந்த நேரத்துல எங்க இருந்தாங்க அப்படின்றத தனியா அதை விசாரிக்கணும். அவங்க சொன்னதை அப்படியே நம்ம கேட்டு இது பண்ணிட முடியாது. அவங்க இந்த குற்றம் நடந்த அன்னைக்கு எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா விசாரிச்சு அவங்க சொல்ற அளவை கரெக்டா இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு இதுக்கு டெடிகேட்டடா டீம்ஸ் இருந்தாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஓ கிரிமினல்ஸ், ஜெயில் ரிலீஸ், கன்விக்டட் அஃபெண்டர்ஸ் ஒரு 461 கிரிமினல்ஸை டைரக்டாவும் சரி டிஜிட்டல் எவிடன்ஸ் மூலியமாவும் சரி இந்த வழக்கை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்கள்ல அவங்களுடைய கேரக்டர், இந்த கிராம மக்கள் கொடுக்குற எவிடன்ஸ், விட்னஸை வச்சு அந்த நபர்கள் இதை பண்ணல அப்படின்னு சொல்றதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இவ்வளவு நாட்கள் நம்ம பண்ண இந்த சிஸ்டமேட்டிக், தரோ அண்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க்குனாலதான் நம்ம இந்த பண்ண இந்த டிஜிட்டல் எவிடன்சஸ், நேரடியா போய் விசாரிச்சது, ப்ரீவியஸ் கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணது, இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம இந்த நபரை கைது பண்ணியிருக்கோம். இவ்வளவு ஆதாரங்கள் நமக்கு கிடைத்ததை வச்சு இந்த நபரை நம்ம கைது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆன நாள்ல இருந்து இந்த டீம்ல சொன்னக்கூடிய கான்ஸ்டபிள் ரேங்க்ல இருந்து கூட எஸ்ஐ ரேங்க் வரை இருக்கிற நபர்கள், இப்போ ஒரு சூப்பர்வைசரி ஆஃபீஸராகவும் சரி, ஒரு டீமுடைய ஒரு இன்சார்ஜா, ஒரு டிஎஸ்பியோ, ஒரு இன்ஸ்பெக்டர்னால ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இரவு பகல் பார்க்காம ரெஸ்ட்டுக்கு நாம போங்கன்னு சொல்லி சொன்னாலும் இந்த கான்ஸ்டபிளா இருக்கட்டும், எஸ்ஐயா இருக்கட்டும், இந்த வழக்கை வந்துட்டு கிராக் பண்ற வரைக்கும், இந்த குற்றம் புரிந்த நபரை பிடிக்கிற வரைக்கும் கிடைச்ச இடத்துலயே அங்கேயே அந்த ஊர்லயே கேம்ப் பண்ணிட்டு அங்கேயே வண்டியிலேயே கூட தூங்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. இது வந்துட்டு பார்ட் ஆஃப் போலீசிங் தான். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றதும், இந்த மாதிரி சின்சியர் டெடிகேட்டட் கான்ஸ்டபிள்ஸ் டு எஸ்ஐனால இந்த கேஸ் கிராக் ஆச்சு அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாம சமூக வலைதளங்கள்லயும் சரி, சில பிரிண்ட் மீடியாஸ்லயும் சரி, சில பொதுமக்கள் பேனர்ஸாகவும் சரி,
அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய புகைப்படத்தையும் பெயரையோ தேவையில்லாம பயன்படுத்துறீங்க, அது சட்டப்படி ஒரு குற்றம். இதுவரைக்கும் 6 வழக்குகள் நம்ம புரிஞ்சிருக்கோம். 23 செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட். இனிமேல் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா எல்லா நபர்கள் மேலேயும் அந்த நபர்கள் யாரெல்லாம் அந்த குழந்தையுடைய பெயரையோ இல்ல புகைப்படத்தையோ வந்துட்டு வெளியிடுறாங்களோ அவங்களுடைய அந்த நபர்கள் மேலேயும் சரி, அந்த நபர்கள் பின்னணியில் இருக்கிறவங்க யாரு இந்த மாதிரி பண்ண தூண்டுறாங்களோ அவங்க மேலேயும் செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறோம்.